நமஸ்காரம். ஒருத்தர் தவறு செய்கிறார், அவர் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் திருத்திக் கொள்ள தயாராக இல்லை என்று கொள்வோம். அப்ப தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். தண்டனை கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்? அதை ராமனே வாலியை கொன்ற போது தெளிவாக கூறுகிறார். ஒருத்தர் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கிறார். அவர் தண்டனை பெறாமலே விட்டால் அவருக்கு அதற்குரிய பாவம் போகாது. ஒரு குற்றம் புரிந்தால் பாவம் வரும். அந்த பாவம் போவதற்கு அவர் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அதுதான் பிராயச்சித்தம்னு கொள்ளலாம். குற்றத்துக்கு தண்டனை பெறாவிட்டால் அப்ப பாவம் தொடரும். இது அந்த ஆத்மாவுக்கு நல்லதா? இப்போதைக்கு தண்டனை பெறவில்லை என்று அவர் திருப்திப்பட்டுக் கொள்ளலாமே தவிர அது எத்தனை ஜன்மத்துக்கு தொடருமோ? இது குற்றவாளியை பொறுத்தவரை சரி. இதே யாரிடத்தில் அவர் குற்றம் புரிந்தாரோ, யார் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரோ அவர் தண்டனை கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை, வெறுமனே விட்டு விட்டார்னு வைத்துக் கொள்வோம். அப்ப அவருக்கு பாவம் வந்து சேரும். தண்டனை கொடுக்காத குற்றத்துக்காக பாவம். ஆகவே ரெண்டுமே புரிகிறது. தண்டனை பெற வேண்டியவன் பெறாவிட்டாலும் பாவம், தண்டனை கொடுக்க வேண்டியவர் கொடுக்காவிட்டாலும் அதனாலும் பாவம். இதைத்தான் வாலிக்கு ராமன் கூறுகிறார். வாலி, நீ குற்றம் புரிந்திருக்கிறாய். தம்பி மனைவியை தூக்கி கொண்டு போனாய். தம்பி உன் காலில் விழுந்து நாட்டை திருப்ப ஒப்படைத்த போதும் அரசனாக இருப்பவர் தன் காலில் சரணம்னு விழுபவனை கொல்லுவது கூடாது. ஆனால் நீ அவனை கொல்லுவதற்காக துரத்தினாய். அவன் தப்பித்து மறைந்து வாழ்கிறான். இப்படி ரெண்டு குற்றங்கள் குரக்கினத்தரசனான உன்னிடத்தில் இருக்கிறபடியால், நான் இந்த தேசத்துக்கே ராஜாவானபடியால் உனக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும். நீ தண்டனை பெறுவதுதான் உனக்கு நல்லது. அப்போதுதான் உன் பாவம் விலகும். நான் கொடுப்பதுதான் எனக்கு நல்லது. அப்போதுதான் எனக்கு பாவம் வராமல் இருக்கும். ஆகவேதான் உன்னை கொன்றேன், அதனால் தான் அம்பு விட்டேன் என்று ராமன் கூறுகிறார். பொதுவாக குற்றம் புரிந்தால் பிராயச்சித்தம் தேட வேண்டும்னு சொல்லுவோம். அது நமக்குள் செய்யும் குற்றம், வேற யாருக்கும் தெரியாது. நாமே ஏதோ ஒருத்தரை பத்தி தவறாக நினைத்து விட்டோம், குற்றம். நாமே மனதை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படி செய்து விட்டோமே என்று ரிப்பெண்ட் பண்ண வேண்டும். செய்ததற்கு பச்சாத்தாபப்பட்டு விட்டாலும், இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டாலும், செய்ததற்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டாலும், இது எல்லாமே அந்த பாபத்தை குறைக்கும், போக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாத போது தண்டனை மட்டும் இல்லை என்று சொல்லுவதால் ஒரு லாபமும் இல்லை. அப்ப என்ன ஆகும்? அடுத்தடுத்தவர்களுக்கு இப்படி தோன்ற ஆரம்பித்து விடும். அவர் எல்லா குற்றத்தையும் புரிந்தார், ஒரு தண்டனையும் இல்லை, ஆகவே தேவையில்லை போல இருக்கிறது, நம்ம பாட்டு குற்றத்தை செய்யலாம், தண்டனை கிட்டாது, சௌக்கியமாக இருக்கலாம்னு தோன்ற ஆரம்பித்து விடும். அதனால்தான் தர்மசாஸ்திரம் இப்படி விதித்திருக்கிறது. பெற வேண்டியவன் பெற்றாக வேண்டும், கொடுக்க வேண்டியவன் கொடுத்தாக வேண்டும். இந்த ரெண்டில் எது இல்லை ஆனாலும் அந்த குற்றம் தொடரும், பாவம் தொடரும், இருவருக்கும் தொடரும். இனிமேல் நம்மை பற்றி நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். எங்கெங்க குற்றம் செய்திருக்கிறோமோ அதற்கு பிராயச்சித்தம் தேடி விடுவோம், அல்லது தண்டனை ஏற்றுக்கொள்வோம். தண்டனைன்னு சொன்னவுடன் என்னென்னமோ நினைக்க வேண்டாம். நான் இப்ப நீதிமன்ற தண்டனையை பத்தி சொல்ல வரவில்லை.
எத்தனையோ அன்றாட ஒரு பொய் சொல்லுவது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது, இத போல சின்ன சின்னது. வீட்டுக்குள்ளே ஏதோ பொய் சொன்னால் உடனே என்ன பெரிய தண்டனையா கொடுப்பார்கள். இது எல்லாவற்றுக்கும் இந்த சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் ஐயோ செய்து விட்டோமே என்று இறங்குவது. ஆனால் அதையே தொடர்ந்து செய்துவிட்டு இறங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவ்வப்போது நாம் கேள்விப்படுவோம், தண்டனையே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஏதோ ஒரு டோக்கனாக ஒரு தண்டனை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவதெல்லாம், அதனால் அந்த குற்றம் முடிந்து விட்டதாகாது, அது தொடரும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் சரியான விதத்தில் தான் அதை அணுக வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.